புது வீடு புதுமனை. நான் உங்கள் ஜாகிர். நம்ம எங்க இருக்குன்னா கரெக்டா விநாயகபுரம் ஒயிட் பேலஸ் பக்கத்துலயும், அதே சமயம் பேக் சைட்ல பாத்துட்டு இருக்கிறது அன்னை ஸ்டோர். இந்த இடத்துல இருந்து கரெக்டா ஒரு 600 மீட்டர்ல ஒரு தனி வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. டூப்ளெக்ஸ் மாடலு, பார்த்து சூப்பரா கட்டியிருக்காங்க. இந்த ஆன் ரோட்ல இருந்து ஒரு 300 மீட்டரும், அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 600 மீட்டரும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு பார்க்க போறோம். வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். அட்டகாசமா இருக்குது ப்ராப்பர்ட்டி. இதுதான் வீடு, தனி வீடு, புது வீடு. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஏரியாவோட வியூ பாருங்க. நல்லா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்த அப்பார்ட்மெண்ட்கள், நல்லா சிறப்பா பெரிய அப்பார்ட்மெண்ட்கள் கட்டியிருக்காங்க. இதுக்கு பக்கத்துல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வீடு வந்திருக்குது. நல்ல 30 ஃபீட் ரோட்ல பாருங்க, நல்ல பிளாக் டாப் ரோட்லாம் போட்டு இபி மெட்ரோ ட்ரைனேஜ்லாம் எல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு இருக்குது. இதை வந்து நம்ம வாங்க வீட்டை அப்படியே உள்ள போய் பார்ப்போம். கேஸ், இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேசிங். இது கார் பார்க்கிங். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வீட்டோட நுழைவாயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நார்த் ஃபேசிங்ல கட்டியிருக்காங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு அழகான தேக்கிலான ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் தான் வந்து கதவுகள்லாம் பண்ணியிருக்காங்க. மேக்சிமம் வாசகால் வந்து தேக்கில் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துருக்கு பாருங்க. இன்னும் பினிஷ்ட் ஆகல, முழு வீடும் பினிஷ்ட் ஆகல. இன்னும் ஒரு 5-6% ஒரு 10% வேலைகள் இருக்குது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் டூப்ளெக்ஸ் மாடல்ல கட்டியிருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் மாதிரி வரும். நல்ல ஸ்பேசியஸான கிச்சனு, லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கிச்சன், நல்லா ஸ்பேசியஸா கட்டியிருக்காங்க. நல்லா அழகா இருக்குது. ஃபுல்லா வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்பிள் ஒர்க், ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மார்பிள் ஒர்க் தான். கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம். இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் கார்னர் பில்டிங்கு. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்ன் ஸ்டைல இந்த ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணிருக்காங்க. வேலைகள் இன்னும் ஒரு 5-10% இருக்குது. இந்த இடத்த வந்து நம்ம டைனிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹாலு, அப்படியே ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க இந்த இடத்த. அப்படியே வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மார்பிளான ஸ்டெப்ஸ், சைட்ல வந்து எஸ்எஸ்ல பண்ணிருக்காங்க. நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு தரமான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதுல வந்து காட்டுறாங்க. தெளிவா இருக்குது. கார்னர் பில்டிங், அதனால உங்களுக்கு நல்ல வெளிச்சம், காற்றோட்டம் எல்லாமே இருக்குது. நல்ல மார்பிள் ஒர்க் இருக்கிறதுனால வீடு பார்க்க ரொம்ப ராயலா இருக்குது. பார்க்க நல்ல ராயல் லுக் இருக்குதுங்க. இந்த வேலைகள் முழுமையா ஆகாததுக்கு முன்னாடியே வீடு பார்க்க ஒரு அழகான தெளிவு இருக்குது. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா நல்ல பெரிய ஹால் இருக்குது. ஃப்ரண்ட்ல நல்ல பெரிய ஹால் இருக்குது. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. நல்லா ஃபால் சீலிங் எல்லாம் பண்ணி நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. நல்லா ஜன்னல் ஒர்க்ல கிரில் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேரிவேர். இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாக்வார் இந்த மாதிரி பேரிவேர் மாதிரி பிராண்டட் தான் ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது இந்த ரெஸ்ட் ரூம். வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம். இது வந்து இன்னொரு பெட்ரூம்ங்க. இது மாஸ்டர் பெட்ரூம் தான். பால்கனியோட வந்திருக்குது. இது வெஸ்டர்ன் ஸ்டைல்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது பால்கனி.
ஏரியாவோட வியூ பாருங்க, நல்லா அழகா இருக்குது பாருங்க. நல்லா வீடுகள் நிறைஞ்ச பகுதி, நல்லா ரோடெல்லாம் நல்லா பிராடான ரோடுகளுங்க. பால்கனி நல்லா ஸ்பேசியஸா இருக்குது. லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டுங்க. கார்னர் பில்டிங்கு. வாங்க அப்படி நம்ம மேலே போகலாம். மேலே வந்து டெரஸ் போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டெரஸ் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மார்பிள் ஒர்க்கில் தான் மேக்ஸிமம் முடிச்சிட்டாரு வேலையை பில்டர். ஃபுல்லாக கூலிங் டைல்ஸ்லாம் போட்டு எல்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. மக்களே பாருங்க, ஏரியாவோட வியூ பாருங்க, நல்லா அழகா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வீடுகள், பங்களா டைப் வீடுகள் தான். இங்கே தான் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. இந்த இடத்துல இருந்து கரெக்டாக தாம்பரம் பைபாஸ் போகிற வழி உங்களுக்கு பாருங்க தெரியும் பாருங்க. அந்த மேலே வண்டிகள்லாம் போகுது பாருங்க, அது தாம்பரம் பைபாஸ் போகிற வழி. பைபாஸ் அது. மக்கள் இதோட விலை விவரம் தெரிஞ்சு ஆசைப்படுவீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் சவுத் கார்னர் ப்ராப்பர்ட்டி, லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு. 710 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 1600 சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,05,00,000 ஓனர் விரும்புகிறாங்க. ஸ்லைடிங் நெகசபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்ட விவரங்களுக்கு நம்ம திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க. பாருங்க, நல்ல வியூ, நல்ல ஏரியா. அதே சமயம் நம்ம தாம்பரம் பைபாஸ்ல இருந்து நீங்க பாக்குறீங்க பாருங்க, அந்த வண்டிகள்லாம் போயிட்டு இருக்குது பாருங்க. அதான் தாம்பரம் பைபாஸ்ல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ல இருக்குது. கரெக்டா இந்த இடத்துல இருந்து விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டு ஒரு 600-700 மீட்டர்ல வந்துடும். மெயின் ரோடு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 100 மீட்டர்ல வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 1,05,00,000 சொல்றாங்க. மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நேரில் வாங்க, ஓனர்கிட்ட பேசி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஸ்லைடிங் நெகசபிள் பண்ணி கண்டிப்பாக வாங்கி தரோம்.